ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி நாளைக்கு எப்படி அப்ரோச் பண்ணலாம், ஆப்ஷனில் நம்ம வந்து சி சைடு போகலாமா இல்லை பி சைடு போகலாமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுவோம். அதே நேரத்தில் ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட ரேட்டா எந்த மாதிரியான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை காட்டுது, ஏன்னா நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி, ஸோ எந்த அளவுக்கு வந்து நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை காமிக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட டே கேண்டிலு. நிஃப்டியோட டே கேண்டில்ல நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த இடம் வரைக்கும் ஃபிபோனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் வேல்யூ நமக்கு காமிக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் ஃபிபோனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் நான். சரிங்களா? ரீசெண்டாக வந்த லோல இருந்து இப்போ ஃபார்ம் ஆகி ஆல் டைம் ஹை வச்சல அந்த ஹை லெவல் வரைக்கும் நான் மார்க் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ நமக்கு வந்து 21,100 வரைக்கும் கீழே வந்து 0.23 லெவல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டவுன் கண்டினியூ ஆகிற பட்சத்தில் இந்த லெவல் வரைக்கும் நான் வந்து ஒரு லாங் டேர்ம் வியூவில் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனலைஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு கிளியராக புரியும். அது வந்து 20,500 வந்து 21,500 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த சப்போர்ட் உடைக்கிற பட்சத்தில் நமக்கு வந்து மார்க்கெட் எங்கே வரலாம்னா 21,100 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸை கிளியராக காமிக்குது. சரிங்களா? அதே நேரத்தில் நம்ம இதே ரீட்ரேஸ்மெண்ட்டை இப்போ ரீசெண்டாக ஃபார்ம் ஆயிருக்குல்ல, இப்போ நம்ம பார்த்த ஒரு லாங் டேர்ம் வியூவில் பார்த்தோம். சரிங்களா? இப்போ ரீசெண்டாக ஃபார்ம் ஆன லோல இருந்து அந்த ஹைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்களேன், இப்போ மார்க்கெட் கரெக்டாக எங்கே வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு பாருங்க. கரெக்டாக 21,506 0.3 லெவல், 0.38 லெவலு, 0.5 லெவலு, 0.6 லெவல், இதெல்லாம் வந்து ஒரு மேஜிக்கான நம்பரு. ஸோ இப்போ வந்து சப்போர்ட் மார்க்கெட் எடுத்திருக்க லெவல் பார்த்தீங்கன்னா 21,500ல ஸ்ட்ராங்காக சப்போர்ட் எடுத்திருக்கு. அதே தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாகவும் நம்ம ஜஸ்ட் போய் பார்க்கலாம் அப்கமிங்கில். சரிங்களா? அப்போ வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. சரிங்களா? நாளைக்கு இந்த சப்போர்ட் உடைக்கிற பட்சத்தில் அடுத்து நமக்கு மார்க்கெட் கீழே இறங்குச்சுன்னா அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட்னா எங்கே இருக்கு பாருங்க, 21,400. சரிங்களா? 21,400ம் அது வந்து 0.5 லெவலு. அதுக்கு அடுத்து கீழே இறங்குச்சுன்னா 21,300 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஒருவேளை மார்க்கெட் வந்து நமக்கு நாளைக்கு கேப் அப்ல ஓப்பன் ஆகுது, இந்த இடத்துக்கு மேலே மூவ் ஆகுதுன்னா 21,500 சப்போர்ட் ஆக்ட் ஆகி நமக்கு திருப்பி புல் பேக் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ இதில் வந்து நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வழியா டெக்னிக்கலாக எப்படி காமிக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நான் ப்ரீவியஸ் டேவை வச்சு தான் நாளைய டேவுக்கு நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணுவோம். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, இன்னைய டேவோட ஹை லோவை மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து மார்க்கெட்டுக்கு நாளைக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்குறப்ப வந்து 21,700ம் சப்போர்ட்னு பார்க்குறப்ப வந்து 21,500ம் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம ட்ரெண்ட் லைனில் ஃபாலோ பண்ணி எந்த இடம் வரைக்கும் இறங்குனா கீழே வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத ட்ரை பண்ணுவோம். இன் பாட்டம் ப்ளஸ் இந்த தேர்ஸ்டே வந்த கேண்டில் இருக்குல்ல, டிசம்பர் 23 அந்த கேண்டிலையும் கனெக்ட் பண்ணி நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்கள், மார்க்கெட்டில் கரெக்டாக சப்போர்ட் பாயிண்ட்டு, சப்போர்ட்டு, எகெயின் சப்போர்ட் இந்த இடத்துல எடுத்திருக்கு. ஸோ இந்த கரெக்ஷன் திருப்பி கண்டினியூ ஆகிற பட்சத்தில் நமக்கு வந்து சப்போர்ட் எடுக்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 21,300. ஸோ நமக்கு வந்து இதில் காட்டினதும் ஃபிபோனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டில் காட்டினதும் இங்கே 21,300 தான். சரிங்களா? இப்போ 500 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு, அது உடைச்சா 400ம், அதுக்கு அடுத்து கீழே இறங்கினா 21,300 வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸை நமக்கு காமிச்சிட்டு இருக்கு. சரிங்களா? சரி சார், இப்போ வந்து அப் ட்ரெண்ட்ல போச்சுன்னா எந்த லெவல் வரைக்கும் நமக்கு போகலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி நமக்கு 21,700 இன்னைய டேவோட ஹை இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இது உடைக்கிற பட்சத்தில் அடுத்து 21,750 இந்த கேண்டில் இருக்கு பாருங்க, அதாவது டியூஸ்டே கேண்டில், அந்த கேண்டிலோட ஹை தான் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ். இதை நம்ம 1 ஹவர்ல ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான மூமெண்டம் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது நிஃப்டியோட 1 ஹவர் கேண்டில். சரிங்களா? ஸோ நான் அங்கே மார்க் பண்ண மாதிரி தான் இந்த இடம் வந்து சப்போர்ட் பாயிண்ட்டு, எகெயின் சப்போர்ட், கரெக்டாக மார்க்கெட் பாருங்க, ஒரு ஹை லோ, எகெயின் ஹை, திருப்பி லோ ஃபார்மேஷன், எகெயின் ஹை, திருப்பி லோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட் பாயிண்ட்டுங்கிறது வந்து நமக்கு வந்து 21,300லேருந்து 350 ரீஜனில் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் இருக்குது. சரிங்களா? ஸோ ஒன்ஸ் இந்த லெவல் உடைச்சா திருப்பி மார்க்கெட் இந்த இடத்துல வந்து தான் சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு உண்டு. ஸோ இதே வந்து ஹையில் மூவ் ஆகுது அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க, இந்த ஹைல இருந்து இந்த ட்ரெண்ட் லைனை கனெக்ட் பண்ணி பாருங்க. ஸோ 21,560
சரிங்களா? இந்த லெவல் இந்த ட்ரெண்ட் லைன் உடைச்சு மேலே ஏறுச்சுன்னா 21,560க்கு மேலே உடைக்கிற பட்சத்தில் எகெயின் மார்க்கெட் வந்து இந்த 21,680 லெவலை ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? ஸோ இதுவும் உடைக்கிற பட்சத்தில் தான் நமக்கு எங்கே வரும், ஆல் டைம் ஹை லெவலுக்கு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி டே. ஸோ ஆப்ஷனில் வந்து பர்டிகுலர் ரீஜனில் வந்து நம்மளை அதாவது சைட்வேஸ்லேயே போகிற மாதிரி பிளாக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும். அப்படி இல்லைன்னா செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் கீழே கண்டினியூவாக டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நிஃப்டி வந்து ஒரு கிளியரான ஐடியா கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? நம்ம அடுத்து பேங்க் நிஃப்டி எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நான் பேங்க் நிஃப்டியோட 1 ஹவர் கேண்டில் வச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஓவராலாக பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில்லேருந்து வருவோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம்னா, ப்ரீவியஸ் டேங்கிறதுனால இன்னைய டேவோட ஹை லோவை மார்க் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இன்னைய டேவோட ஹையை மார்க் பண்ணிட்டேன். இன்னைய டேவோட லோவை மார்க் பண்ணிட்டேன் நான். சரிங்களா? ஸோ நாளைய டேவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டுங்கிறது வந்து இன்னைய டேவோட லோ 47,500 ரீஜனு. சரிங்களா? ஹைங்கிறது வந்து 47,800 ரீஜனு. சரிங்களா? ஸோ இப்போ இதை டெக்னிக்கலாக நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ல கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட்டு, இந்த இடம் வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட்டு. ஸோ அடுத்த சப்போர்ட்டுங்கிற பாயிண்ட் வந்து நமக்கு எந்த லெவலில் இருக்கு, 47,350 ரீஜன். சரிங்களா? இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இப்போ நம்ம வந்து ரீட்ரேஸ்மெண்ட் டூல் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரீசெண்டாக வந்த லோல இருந்து இப்போ ஃபார்ம் ஆயிருக்கிற ஹை வரைக்கும் பார்க்குறப்ப நமக்கு எந்த இடம் வந்து காட்டுது பாருங்க. உங்களுக்கு இப்போ கிளியரா புரியுதா? ஸோ அடுத்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்குதுன்னா, இந்த 47,360லேருந்து 350 ரீஜியன்ல வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏன் இது அந்த அளவுக்கு நம்ம போறோம்னா, இங்கேயும் நமக்கு ஒரு சப்போர்ட்டு, இந்த இடமும் சப்போர்ட் ரீஜியன். எகெயின் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதும், ஃபிபோனாச்சி ரீட்ரேஸ்மென்ட் டூல்ல 0.238 லெவல் வரதும் இந்த இடம். சரிங்களா? ஒன்ஸ் இந்த லெவல் உடைச்சிச்சுன்னா, அடுத்தடுத்த சப்போர்ட்டா வந்து நம்ம மார்க்கெட்ல 47,000யும் அதுக்கு அடுத்து கீழே உள்ள சப்போர்ட்டா பார்த்தீங்கன்னா 46,870 இந்த ரீஜனையும் வந்து நம்ம சப்போர்ட்டா எடுத்துக்கலாம். இந்த லெவல் உடைச்சா அடுத்து 0.38 லெவலுங்கிற ஒரு டார்கெட் வச்சு நம்ம ட்ரை பண்ண முடியும். ஆனா இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 47,350 ரீஜன் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இப்போ வரைக்கும் நமக்கு ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? சரி, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா 1 ஹவர் கேண்டில் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன மாதிரி மூமெண்டம் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க. ஓகே, நான் வந்து என்ன பண்றேன், 1 ஹவர் கேண்டில் வச்சிடறேன். ஸோ இப்போ நீங்க பார்க்குறப்ப உங்களுக்கு மார்க்கெட்டோட மொமெண்டம் புரியுதா? ஒரு ஹை, லோ, எகெயின் ஹை, லோ, ஹை, லோ. ஸோ அப்போ வந்து நான் அந்த இடத்துல மார்க் பண்ண மாதிரி சப்போர்ட் பாயிண்ட்டு, எகெயின் சப்போர்ட் பாயிண்ட்டு, இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? 47,350 ரீஜன். ஸோ இன்னைய டேவோட லோ 47,500 உடைச்சா அடுத்து ஒரு 150 பாயிண்ட் 47,350லேருந்து 300 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இப்போ வரைக்கும் நமக்கு வந்து மார்க்கெட் காமிச்சிட்டு இருக்கு. சரிங்களா? சரி சார், இப்போ இதே வந்து நமக்கு அப் சைடில் போச்சுன்னா எந்த லெவல் வரைக்கும் மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் ஹை லெவல் இருக்குல்ல, இந்த லெவல்ல இருந்து இந்த ஹையை கனெக்ட் பண்ணி வரைஞ்சுக்கோங்க. இப்படி பார்க்குறப்ப நம்ம இதை எந்த மாதிரி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும்னா, இங்கேருந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாக பார்க்கணும். ஒரு ஹை, இப்போ இங்கே வந்துச்சுன்னா லோ 350லேருந்து 300. சரிங்களா? எகெயின் இந்த லெவல் உடச்சி ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி புல் பேக் கொடுக்குறப்ப நமக்கு அடுத்த ட்ரெண்டை மூவ் பண்ணும். சரியா? ஸோ இப்போ நீங்கள் ஹைங்கிறப்ப அப் ட்ரெண்ட்ல போச்சுன்னா 47,800 இந்த லெவலுக்கு மேலே மூவ் ஆகுறப்ப ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்கு பாருங்க. நான் அதை ஜஸ்ட் மார்க் பண்றேன். இந்த ஹை சரிங்களா? 48,100 ரீஜன். ஏன்னா இங்கெல்லாம் இங்க இருந்து மார்க்கெட் ஏறினப்ப இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ், இங்க சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கு, திருப்பி ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கு, இந்த இடம் திருப்பி உடைக்கிறப்ப இங்க ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்போ வந்து 48,100 48,000லேருந்து 48,100ங்கிற நம்பர் வந்து நெக்ஸ்ட் நாளைக்கு ரெசிஸ்டன்ஸா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இதுக்கு மேல உடைக்கிறப்ப அடுத்து நம்ம வந்து 48,250 வரைக்கும் வச்சு ட்ரை பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ டவுன் சைடு வந்துச்சுன்னா 350லேருந்து 300 லெவலு. ஒன்ஸ் இந்த லெவலும் உடச்சிச்சுன்னு வச்சிங்களேன், அதுக்கு அடுத்து பாருங்க நமக்கு கிளியரா அடுத்த பாயிண்ட் வந்து 46,900 ரீஜன்ல தான் இருக்கு. சரிங்களா? கரெக்டா இந்த இடமும் சப்போர்ட் எடுத்திருக்கு, இங்கேயும் சப்போர்ட் பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய கேப் இருக்கு.
விழுந்துச்சுன்னா 350க்கு கீழே உடச்சி, அதாவது 350 300 இந்த ட்ரெண்ட் லைன் உடச்சி கீழே இறங்குச்சுன்னா அடுத்து நமக்கு வந்து 46,900 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் காமிச்சிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நம்ம அப்படியே வந்து செக்டாரோட டேட்டா பார்த்துடலாம். இன்னைக்கு மார்க்கெட் எந்த அளவுக்கு செக்டார் மூவ்மெண்ட்டும் நடந்திருக்கு அப்படிங்கிறத, எந்தெந்த செக்டார்லாம் வந்து நமக்கு பாசிட்டிவாக போயிருக்கு, எந்தெந்த செக்டார் வந்து நெகட்டிவாக போயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இப்போ வரைக்கும் பார்க்குறப்ப நமக்கு ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 0.12% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஐடி செக்டர் வந்து பயங்கர அடி வாங்கியிருக்கு. 2.5% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மெட்டல் செக்டரும் ஆல்மோஸ்ட் 1.81. ஃபார்மா செக்டர் வந்து 0.6ல க்ளோஸ் ஆயிருக்கு. பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஆட்டோ செக்டர் 0.12. மற்றபடி எஃப்எம்சிஜி, மீடியா, பிஎஸ்யூ பேங்க், ரியாலிட்டி, எனர்ஜி செக்டர் இது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து 0.1லேருந்து 0.5% வரைக்கும் ஒரு நல்ல ட்ரெண்டில் மூவ் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா? நம்ம அதுக்கு அடுத்து வந்து ஆப்ஷனோட டேட்டா பார்க்கலாம். ஆப்ஷனோட டேட்டா வந்து நான் எந்த எக்ஸ்பைரி ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா, நாளைக்கு நிஃப்டியோட அதாவது 4th ஜனவரியோட எக்ஸ்பைரி டேட்டா வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இப்போ பாருங்க, இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆகி கரெக்டாக நிற்கிற லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, அட் த மணியில் வந்து 21,500 இருக்கு. சரிங்களா? ஸோ கால் சைடு வந்து பாருங்களேன், நமக்கு வந்து எந்த அளவுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மாறி இருக்கு. எவ்ரி 50 பாயிண்ட்ஸுக்கு பாருங்க 21,550ல ஆல்மோஸ்ட் 2 லேக்ஸ். அடுத்து 21,600ல ஆல்மோஸ்ட் 2.8 சரிங்களா 2.75ன்னு வச்சுக்கலாம். அடுத்து 21,650ல 1.5 அடுத்து 2.75 அடுத்து 2 லேக்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே வந்து 21,800 வரைக்கும் கண்டினியூவா ரைட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த இடம் எல்லாமே வந்து ஸ்டாக்னா ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் எவ்ரி 50 பாயிண்ட்ஸ். இதே வந்து நீங்க அப்படியே இது சைடு செக் பண்ணி பாருங்களேன். புட்டு சைடு பாருங்களேன். எவ்ரி 50 பாயிண்ட்ஸ்ல அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரியான நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்டே இல்ல. ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல்னு பார்த்தீங்கன்னா, இப்ப 21,500ல தான் நிக்குது நமக்கு. சரிங்களா? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். நாளைக்கு கேப் டவுன்ல ஓப்பன் ஆனா கூட இந்த லெவல க்ளோஸ் பண்றதுக்காகவே அடுத்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? திருப்பி இது பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? அடுத்து 21,400ல பாருங்க. ஸோ மார்க்கெட்டு 21,500க்கு கீழே இறங்குனா அடுத்து சப்போர்ட்டான ரீஜன் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 21,400 1,50,000 இருக்கு. சரிங்களா? பட் கம்பேர்ட் டு கால் சைடு இருக்கிறத பார்க்குறப்ப குட் சைடில் வந்து வால்யூம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ அப்போ வந்து மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் ஓவராலாக நமக்கு காமிச்சிட்டு இருக்கு. இதில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 21,500 ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டு. சரிங்களா? அடுத்து ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து சப்போர்ட்னு பார்க்குறப்ப 21,400லையும் அதுக்கு அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 21,300லையும் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பாயிண்ட் இருக்கு. ஆனால் அந்த இடத்துலலாம் கம்பேர்ட் டு கால் சைட் இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறப்ப குட் சைடில் நமக்கு சொல்லிக்கிற மாதிரியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரிங்களா? ஸோ அதே தான் நமக்கும் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம பார்த்தோம்ல அதுலேயுமே வந்து நமக்கு அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் அண்ட் பாயிண்ட்ஸில் வர்றப்ப 21,300 வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டி தான் நமக்கு ஓவராலாக காமிச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி எஃப்ஐ டேட்டா ஒரு வாட்டி பார்த்துலாம் நம்ம. எஃப்ஐ டேட்டா பொறுத்த வரைக்கும் நமக்கு 3rd Jan அப்டேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து 666 கோடிக்கு வந்து செல்லிங்ல இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். டிஏயும் வந்து இன்னைக்கு 866 கோடி செல்லிங்ல இருக்காங்க. சரிங்களா? ஸோ எஃப்ஐ செல்லிங்ல இருக்காங்க. இதையும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகே, இப்போ குளோபல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கும். என்ன கண்டிஷன் நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கப்ப 8:15. சரிங்களா? குளோபல் மார்க்கெட் கண்டிஷன்ல என்ன மாதிரி கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம் இப்போ. டவ் ஜோன்ஸ் வந்து 160 டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. S&P 500 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 0.5% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நாஸ்டாக்கும் வந்து 0.7. சரிங்களா? ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு பார்க்குறப்ப எல்லாமே என்ன மாதிரியான கண்டிஷனை காமிச்சிட்டு இருக்குன்னா மார்க்கெட் செல்லிங் சைடு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் காமிக்குது. நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து -180 அதாவது 21,571ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நம்மளோட நிஃப்டி இருக்கிறது பார்த்தீங்கன்னா 21,500. சரிங்களா? ஆல்மோஸ்ட் 60 பாயிண்ட் ப்ளஸ்ல இருக்கு. பட் இதை வந்து நாளைக்கு காலையில நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒரு 8:30 இல்லைனா 8:45 அந்த ரீஜனில் செக் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டியான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ வரைக்கும் அதாவது 8:15 மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகிட்டு இருக்க வரைக்கும் குளோபல் மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு செல்லிங் சைடில் தான் காமிச்சிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா?
கோல்டும் ஆல்மோஸ்ட் 1% டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதில் இன்னும் ஏதாவது கண்டென்ட் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அந்த டீட்டெயில்ஸும் இதில் ஆட் பண்ண ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.